ஒரு மிக முக்கியமான செய்தி, தங்கத்தை பற்றிய செய்தி. கராஜில் இன்னைக்கு இருக்கிறதால என்னால் இந்த அளவுக்கு சத்தமாக பேச முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. குவைத்துடைய செய்தி ஒன்றுல இந்த செய்தியை பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. தங்கம், ஏதாவது ஒரு கிராம் தங்கம் சரி நம்மளுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம், வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு இயங்கிட்டு இருக்கிற தொழிலாளர்களுக்கு மத்தியில புதுசு புதுசா சட்டத்தை கொண்டு வந்து போட்டு இன்னும் சாவடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதிகாரப்பூர்வமாக ரொக்கமாக வியாபாரம் செய்யும் எந்த ஒரு தங்க கடையும் மூடுவதும், அதை விசாரணைக்கு பரிந்துரைப்பதும், அனைத்து கட்டண நடவடிக்கைகளும் குவைத் மத்திய வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட ரொக்கமற்ற கட்டண கருவிகள் மூலம் நடத்தப்பட வேண்டும். இது குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சகத்தின் அறிவுறுத்தல். அதிகாரப்பூர்வமாக வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட இந்த செய்தி அறிக்கையால் இதை மீறுபவர்களுக்கு அவர்களுடைய வியாபார நிலையம் மூடப்படும் அல்லது அதற்குரிய அபராதம் மற்றும் மேல்கட்ட விசாரணைகள் நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த செய்தியை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா மக்களே, இப்ப என்ன பிரச்சனைன்னா, மெயினான பிரச்சனை ஒன்னே ஒண்ணுதான். அதாவது இந்த நாட்டுல ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த தங்க நகை மட்டுமல்ல, விலை உயர்ந்த பொருட்கள். நான் ஆரம்பத்துல கூட விமான நிலைய சம்பந்தமான சட்டங்கள்லையும் சொல்லிப்பேன். விலை உயர்ந்த பொருட்கள், அதாவது குவைத் தினார்ல 3000 தினாருக்கு மேற்பட்ட தங்க நகையோ மணிக்கோடுகளோ அல்லது வேற ஏதாவது ஆபரணங்களோ ஏதாவது கொண்டு போறதா இருந்தா நிச்சயமா அதுக்கு ரிசிப்ட் வச்சிருக்கணும், தகுந்த ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் கொண்டு போகலாம் அப்படின்னு. அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு மெயினான காரணம் லஞ்ச ஒழிப்பை நிர்ணயப்படுத்தி தான். அதாவது லஞ்சம், குவைத்துல குறிப்பா லஞ்சம் அதிகமாக ஊடுருவி இருக்கிறதால, அதே மாதிரி இப்ப இந்த லஞ்சம் வாங்கக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா, இதை பணமா டிரான்சாக்ஷன் பண்ணாம பொருளாகவோ அல்லது வேற ஏதாவது வழியிலேயோ அந்த பணத்தை டிரான்சாக்ஷன் பண்றாங்க. அப்படி இருக்கிறதால இல்லீகலான ஆக்டிவிட்டிஸை 190% தவிர்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தால பாத்தீங்கன்னா குவைத்துடைய அரசு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இதுல உண்மைக்குமே சொல்ல போனா வீட்டு தொழிலாளர்கள், சாதாரணமான வீட்டு தொழிலாளர்கள் முதற்கொண்டு பாதிக்கப்படுறாங்க. ஆனா 1 கிராம் தங்கமா இருந்தாலும் இனிமே கிணற்றுல தான் வாங்கணும், சரியான டிரான்சாக்ஷன்ல தான் வாங்கணும். அப்படி வாங்கும்போது அந்த வாங்கின சோர்ஸ், இப்ப மெயினான பிரச்சனை இன்னொன்னு என்னன்னா, இப்ப நீங்க இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுத்தாலும் இப்ப பிரச்சனையில முடியுது. என்ன காரணம்னா, இப்ப சாதாரணமா இப்ப என்கிட்ட கிணற்று இருக்குது, என்னோட கிணற்றுல நான் ஒருத்தருக்கு தங்கம் வாங்குறேன், இன்னொருத்தருக்கும் தங்கம் வாங்குறேன், நானும் தங்கம் வாங்குறேன். சாதாரண ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 2-3000 தினாருக்குள்ள நான் தங்கம் வாங்கியிருக்கிறேன். ஆனா என்னுடைய தங்கம் தாண்டி இன்னொருத்தர தங்கம். ஆனா அவங்க எல்லாருமே சாதாரண வீட்டு தொழிலாளர்கள், உண்மைக்குமே வீட்டு தொழிலாளர்கள் தான். ஆனா இந்த பேங்க் டிரான்சாக்ஷன் மூலம் நடக்கும்போது அதை உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க செக் பண்ணி ட்ராக் பண்ணி என்கிட்ட வருவாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் கட்டாயம் என்னைய தேடி வருவாங்க. இந்த மாதிரி தங்கம் வாங்கியிருக்கிறீங்க, யாருக்காக வாங்கினீங்க, ஏன் வாங்கினீங்க, சோர்ஸ் ஆஃப் இன்கம், எங்க இருந்து இந்த பணம் வந்துச்சு இவ்வளவு தங்கம் வாங்குறதுக்கு, இந்த கேள்விகள் வரும். வார டைம்ல இந்த மாதிரி கேள்வி வரும்போது அப்ப அதிகாரிகளுக்கு நான் சரியான டீட்டெயில்ஸ் சரியான எவிடன்ஸ் கொடுத்தால் ஒருவேளை நான் தப்பலாம். ஒருவேளை நான் சரியான டீட்டெயில்ஸ் கொடுக்காத பட்சத்துல நிச்சயமா எனக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் சரியா கொடுக்கலன்னு. இப்ப இதுல பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சாதாரண ஒரு அக்காம இல்லாத ஒருத்தருக்கு நான் தங்கம் வாங்கி கொடுக்குறேன்னு வைங்களேன், நீங்க அக்காம இல்லாதவங்க பாதிக்கப்படுவீங்க. அக்காம இல்லாத ஒருவருக்கு தங்கம் வாங்கி கொடுக்கும்போது இப்ப அவங்க இன்னாருக்கு தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க. இல்ல ஒருவேளை அவங்கள தேடி பிடிக்க முடியாது. இல்ல ஒருவேளை தெரியாத ஒருத்தருக்கு, இன்னாருதான் அப்படின்னு தெரியாத ஒருத்தருக்கு நம்ம தங்கம் வாங்கி கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் விசாரிக்கும் போது அதுல உள்ள பிரச்சனைகள் அவங்களுக்கு எப்படி அந்த பணம் வந்துச்சு,
என்ன எந்த வழியில் அவங்களுக்கு பணம் வந்துச்சு அப்படின்றத விசாரிக்கும் போது அதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் வரும். அதனால வேறொருத்தருக்கு நம்மளுடைய கார்டை வச்சு தங்கம் வாங்கி கொடுக்கவும் முடியாது, கார்டு இல்லாமல் தங்கம் வாங்கவும் முடியாது. சாதாரண பாமர தொழிலாளர்கள் மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் இதில் சந்திக்கிறாங்க. ஆனால் பார்க்கலாம், இதை வந்து நானும் வணிக வர்த்தக அமைச்சத்துக்கு என்னோட பர்சனல் ரிக்வஸ்டா நான் ட்விட்டர்ல ட்வீட் பண்ணியிருக்கிறேன். சில பேர்கிட்ட பேசியிருக்குது, இதை பற்றி பார்ப்போம். ரிக்வஸ்ட் வச்சிருக்குது, என்ன மாதிரி செய்வாங்க, எதிர்வரும் நாட்கள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்கன்றது சொல்ல முடியாது. அடுத்த டாபிக் என்னன்னா விமான நிலையம். இந்தியர்களை பொறுத்தவரையில பெண்களுக்கு 20 கிராமும் ஆண்களுக்கு வந்து 10 கிராமும் அப்படிதானே, இல்ல 10 கிராமும் 5 கிராமுமா, சரியா எனக்கு தெரியல. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரையில ரொம்ப ஒரஸ்டா இருக்குது தங்கம் கொண்டு போறதுன்றது. ஆனா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரையில சாதாரணமா பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு 5 பவுண்ட்ல இருந்து 5 6-7 பவுன் நிறைய பேர். ரீசெண்டா ஒரு சகோதரி போனாங்க, 8 பவுன் மொத்தம் தங்கம் கொண்டு போனாங்க நகையா. அன்னைக்கு நல்லா போட்டு போனது, அவங்க எந்த பிரச்சனையும் இல்லை, கொண்டு போயிட்டாங்க. இலங்கையில பெரிய அளவுல கெடுபிடி இல்லாது என்னன்னாக்க, அதுவும் 10, 20, 30 பவுன்லாம் கொண்டு போனா எப்படியுமே செக்கின்ல மாட்டும். 10 பவுனுக்குள்ள நகையா போட்டுட்டு போறவங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை வரல. ஆனா அதே இந்தியாவில இருந்து வரவங்க சொந்த நகையை போட்டுட்டு வந்தாலும் திருப்பி போகும்போது அந்த 10 கிராம் 5 கிராம் அந்த ரூல்ஸுக்குள்ள வரும்போது பிரச்சனை வரும். அதனால இப்ப இந்தியாவில இருந்து வரவங்களை என்ன பண்ணணும், 2 வருடத்துக்கு ஒருக்கா நீங்க போற மாதிரி தான் வரணும். அதே மாதிரி போட்டுட்டு வர நகைகளை ஏர்போர்ட்லயே பதிவு செஞ்சு நிறுத்து எடை போட்டு ரிசிப்ட் எடுத்துட்டு வரணும். இலங்கையில அந்த பிரச்சனை இல்லை. நீ போட்டு வர நகையோட சேர்த்து மொத்தமா நீங்க போட்டிருக்கிற நகையோட சேர்த்து தான் நான் சொல்றேன் அந்த கணக்கு. ஒரு 6-7 பவுனுக்குள்ள நீங்க கொண்டு போகலாம். அதுக்கு மிச்சமா ரொக்கம் சரி நகை சரி கொண்டு போக முடியாது. குறிப்பா பிஸ்கெட்ஸ் கொண்டு போகவே முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இப்போதைய சிச்சுவேஷன்ல நீங்க குவைத்துல இருந்து உங்களுடைய பழைய நகைகளை போட்டுட்டு போறதுல எந்த பிரச்சனையும் வராது. கிஃப்ட் பேக் மாதிரி நீங்க ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா அந்த கிஃப்ட் பேக்ல இருக்கிற நகையோடைய வேல்யூ வச்சு அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து விசாரிப்பாங்க. அதுக்கு நீங்க பதில் கொடுத்தே ஆகணும், அதுக்கு தயாராக இருங்க. மற்றும்படி நாட்டுல இருந்து போட்டுட்டு வந்த நகையை நீங்க தாராளமா போட்டு போகலாம். இங்க இருந்து வாங்கின நீங்க இதுக்கு முன்னாடி வாங்கி இருக்கிற நகைகளை கூட நீங்க தாராளமா போட்டுட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அணிகலன்களா நீங்க போட்டு போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. கிஃப்ட் பேக்கா கொண்டு போகும்போது தான் பிரச்சனை. அதே போல முக்கியமான இன்னொரு விடயம் என்னன்னா, நீங்க வந்து பணம் கொண்டு போறதுலயும் பிரச்சனை இருக்குது. அதாவது 1000 தினாருக்கும் மேல, ஒரு சாதாரண ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல அதிகமா நீங்க கொண்டு போனீங்கன்னா 2000, 3000, 5000 தினார், 10,000 தினார் மாதிரி எல்லாம் கொண்டு போனீங்கன்னா பிடிச்சிருவாங்க. மேக்சிமம் ஒரு 1000 தினார் கொண்டு போகலாம். இதுவும் ஒருத்தர் கொண்டு போனதை வச்சுதான் சொல்றேன். இப்போதைய சிச்சுவேஷன் இதுதான். ஆனா எந்த ஒருத்தருமே இனிமே தங்கம் வாங்க முடியாது கேனட் கார்டு இல்லாம. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுக்கவும் முடியாது. வாங்கி கொடுத்து பிடிப்பட்டாலும் பிரச்சனை அதிகம். அதை கேட்டாற் போல தயாராக இருங்க. கடைசியில சுத்தி வளைச்சு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தான், சின்ன ஆக்களுக்கு தான் அடி நடக்குது. அடிமட்ட தொழிலாளர்கள் தான் படிக்கிறாங்க. கேனட் இருக்கிற எல்லாருமே தங்கம் வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்ப வீட்டு தொழிலாளர்கள், இப்ப ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி தங்கம் வாங்குறவங்க, ஆன்லைன்ல எல்லாம் இனிமே தங்கம் வாங்குறதே முடியாது, சாத்தியமே இல்லை. களவுல தங்கம் வாங்கினா மட்டும்தான், இல்ல வேற யாராவது அவங்க கார்டை வச்சு வாங்கி கொடுத்தா மட்டும்தான். ஆனா அதுவும் விசாரணை வரும்போது ரிஸ்க்ல முடியும். இன்னொருத்தர் வாங்கி கொடுத்த அந்த சோர்ஸை கேட்டு வரும்போது, ஒருவேளை இன்னாருக்கு தான் நான் வாங்கி கொடுத்தேன் அவர் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, அவர் வந்தாதான் உன்னை விடுவோம் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா எதுவும் செய்ய முடியாம போகும். கொஞ்சம் சிந்திச்சு செயல்பாடுங்க. சத்தம் நினைக்கிறேன் ரொம்ப கம்மியா இருக்கும் தான் நினைக்கிறேன், தெரியல. எடிட்டிங்ல நான் கொஞ்சம் இன்னும் எடிட்டர்ல போட்டு இன்னும் கொஞ்சம் வால்யூம் அப் பண்ணி பாக்குறேன். ஏன்னா ஒரு சோசியல் பிளேஸ்ல இருக்கிறேன், ரொம்ப ஓவரா ரூம்ல மாதிரி கத்தி பேச முடியாது, வண்டிக்குள்ள மாதிரி கத்தி பேச முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.